வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 9ஆம் தேதி வழிகாட்டு நெறிமுறை பள்ளி கல்வித்துறை வெளியீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஜூன் 2ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பள்ளிகள் திறக்கும் தேதிகளில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு பதிலாக கோடை விடுமுறையினை நீட்டித்து பள்ளிகள் திறப்ப ஜூன் 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டு பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறந்ததுக்கப்புறம் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. மெயினாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பில் அவசரம் காட்டக்கூடாது, பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஊடக தளங்களில் வெளியான மிக முக்கியமான செய்தியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளிகள் திறக்கும் தேதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக 9ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ தொடர்ந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை முடிந்து இப்போ பள்ளிகள் திறப்பதற்கான வழிமுறைகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பை மேலும் ஒரு வாரத்தில் ஒத்தி வைக்கப்பட்டு கோடை விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்ப ஜூன் 9ஆம் தேதி திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியூருக்கு சென்றுள்ள மாணவிகள் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பும் விதமாக, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டத்தில் கோடை மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் மெயினாக வெயிலுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை வந்து ஒத்தி வைக்க வேண்டும், மாணவர்களுக்கு ஏதுவாக பள்ளிகள் திறப்பில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் 9ஆம் தேதி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஊடக தளங்களில் ஒரு பக்கம் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் பள்ளிகள் திறப்பில் மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் நமக்கு தொடர்ந்து செய்திகள் பகிரப்பட்டு வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பள்ளிகள் திறப்பில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் ஆகுமா அப்படின்னு சொல்லி டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் 9ஆம் தேதி தான் திறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக போஸ்ட்பான் ரிலேட்டட் அப்டேட் அப்படின்னுச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.